புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக, தாவேக, பாமக, தேமுதிக இவர்கள் 4 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கின்ற போது திமுக எளிதில் தோற்கும். இப்படி இந்த கூட்டணி அமையாவிட்டால் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பலமான கூட்டணி தான். அவர்களை வீழ்த்துவதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அரசியல் கால நிலவரம் எப்படி இருக்கு? அதிமுக, பாஜக கூட்டணியில இருக்கு. தேமுதிக, பாமக எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தேமுதிகவும் பாமகவும் தாவேக கூட்டணியில இணையக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதங்கள்ல பாஜகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாரு. ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கலவரம் ரொம்ப மோசமா இருக்கு, எங்க மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, எங்களை கழுவி ஊத்துறாங்க, நிச்சயமா இந்த கூட்டணியில நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க தனியா நிக்கிறோம், இல்லைன்னா வேற யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு பாஜகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியேறினா அவர் தனியா நிற்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அது தமிழக வெற்றி கழகத்தோட எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி அதிமுக, தாவேக, தேமுதிக, பாமக இன்னும் சில கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு கருத்து கணிப்பாக வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிட்டத்தட்ட மக்களின் செல்வாக்கு, தொண்டர்களினுடைய செல்வாக்கு, அவருடைய ரசிகர்களுடைய செல்வாக்கு, முதல் முறையாக வாக்கு செலுத்தவர்களுடைய வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கணிசமாக விஜய் அவர்களுக்கு பதிவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகள், அவருடைய அரசியல் கள பயணங்கள் ஜூன் இறுதி வாக்கு அல்லது ஜூலை முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த வெற்றி பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க. தாவேக, அதாவது மக்கள் கடந்த காலங்கள்ல நம்ம நிதர்சனமா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழகத்துல ஒரு மாற்று சக்தி உருவாகுமா, ஒரு மாற்று ஆட்சி வருமா, மாற்று முதல்வர்கள் வருவார்களா, மாற்று ஆட்சியாளர்கள் வருவார்களா அப்படின்னு கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமும் எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மத்தியிலையும் இந்த எண்ணம் இருக்கும். இவர்களே மாறி மாறி வராங்க, வேற யாரும் தமிழகத்துல ஆட மாட்டாங்களா, மற்ற விஷயங்கள் நல்ல திட்டம், நல்ல மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கொடுப்பதற்காக வேற ஒரு தலைவன் வரமாட்டாங்களா அப்படின்னு 10 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் மத்தியில இது ரொம்ப அழுத்தமான எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற போது, அதாவது 2005 தேமுதிக கட்சியை தொடங்கின பிறகு அதிரடியாக களத்துல இறங்கினார். அந்த நேரத்துல கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத மாபெரும் தலைவர்களாக, அரசியல் ஜாம்பவான்களாக இருந்த அதே சிங்கங்கள் இருக்கக்கூடிய 2 சிங்கங்கள் இருக்கிற இடத்துலதான் இன்னொரு சிங்கமும் அரசியல் களத்தை ஆரம்பிச்சார். தேமுதிகவை 2005 தொடங்கப்பட்டு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பயணத்தை முன்னெடுத்து அதிரடியான களத்துல இறங்கி ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று, எதிர்கட்சி தலைவரான அந்தஸ்தை பெற்று சட்டமன்றத்திற்கு நுழைந்து அவருடைய பேச்சு அதிரடியை காட்டினார். அந்த நேரத்துல தொண்டர்கள் மத்தியில சரி, விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ரசிகர்கள் பட்டாலும் சரி மிகப்பெரிய எழுச்சியானது. ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி விஜயகாந்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை விஜயகாந்த் அவர்கள் போறாரோ அங்கெல்லாம் மக்கள் வெள்ளத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்ப மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே இப்போ திமுகவும் அதிமுகவும் அவருடைய ஆட்சி போதும், இது ஒரு மாற்று ஆட்சி நம்ம கொண்டு வரலாம், தேமுதிகவை நம்ம ஆட்சியில் அமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு மக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கினர். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுங்க, விஜயகாந்த் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு அழுத்தமான எதிர்பார்ப்பு, ஒரு எண்ணமும் இருந்த அந்த சூழல் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்தை பெற்றார். அதன் பிறகு கட்சியில அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறக்கக்கூடிய ஒரு தருவாய் ஏற்பட்டு இன்னைக்கு தேமுதிக அவருடைய அரசியல் பயணத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அவருடைய முன்னணியில இந்த கட்சியை வழிநடத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு அதே வாய்ப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த வாய்ப்பு தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அந்த இடம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த அதிருப்தி வாக்குகள், திமுக அதிருப்தி வாக்குகள், பாஜக அதிமுக அதிருப்தி வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு விஜயகாந்துக்கு எப்படி இருந்ததோ அதே போல விஜய்க்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு. அதே சூழல்ல விஜய்க்கு வழக்கமாகவே ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்.
தமிழகம் முழுக்க இளைஞர்கள் மத்தியில, வயதானவர்கள் மத்தியில கூட விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த இடத்துல சிறுபான்மையினர் வாக்குகளையும் குறிப்பா பெண்களுடைய வாக்குகளையும் இளைஞருடைய வாக்குகளையும் பெறக்கூடிய வகையில விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கணிசமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கும் இந்த 2026 சாதகமாக இருக்கு. விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து உண்மையாகுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மெகா கூட்டணி அமைக்குமா? தாவேகா கூட்டணியில பாஜகவில இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி விஜயோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. தேமுதிக, அதிமுக, பாமக இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைகின்ற போது இது ஒரு மாற்று சக்தியாக இருக்கும். 2026 இதற்கு முன்பு நடந்திராத தேர்தலாக, கடுமையான நெருக்கடியான தேர்தலாக இருக்கும். திமுகவுக்கு வலுவான ஒரு மாற்று சக்தி, மாற்று மெகா கூட்டணி உருவாகின்ற போது திமுகவுக்கு சவால் விடுகிற வகையில இந்த கூட்டணி அமையும். 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய மெகா கூட்டணி அமைகின்ற போது இது இரு கட்சிகளும் இழுபறியான ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான பலப்பரிசை இந்த இடத்துல இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு சூழல் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அரசியல் கள நிலவரத்தின் அடிப்படையில அவர் மெகா கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாஜக, அதிமுக இந்த கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும், கூட்டணி மெகா கூட்டணி எந்த பக்கம் அமையும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. திமுக அங்க 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் எந்தவித சலசலப்பும் இல்லாமல், எந்தவித கசப்பும் இல்லாமல், எந்தவித பிரிவினையும் இல்லாமல் ஒற்றுமையாக இன்றளவும் அந்த கூட்டணி கட்சிகளை வலுவாகவும் ஒற்றுமையாகவும் பேணி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சியை வலுப்படுத்துறதுலையும், தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதும், மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதும், கட்சி வளர்ச்சிக்கும் கூட்டணி பலத்திற்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்குண்டான 200 தொகுதியில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தீவிரம் காட்டக்கூடிய, கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய முதல்வர்கள் ஒரு பக்கம் அனைத்து கட்சிகளும் டஃப் கொடுப்பாரு. இவர்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் எப்படி மெகா கூட்டணி அமைக்கும், எப்படி ஆட்சியை பிடிக்குங்கிறது கடுமையான போட்டி. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் பொறுத்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.